அஸ்ஸலாமு அலைக்கும். எவ்வளோ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செஞ்சு கொடுத்தாலுமே இவ்வளோ தானா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. அன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறலான்ட்டு செய்யும்போது ஹஸ்பண்ட் வந்து இல்லை மசாலா சேர்த்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்லலை, முன்னாடியே வந்து கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டு நானும் கடகடன்னு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஆசையாக கேட்குறாங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைச்சாலும் கரெக்டாக அந்த 2 ஸ்பூனுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சைட் டிஷ் வந்து எடுத்துக்கிறதே இல்லை. இந்த ரெசிபின்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க அப்படி தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நானுமே வந்து ஆசையாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்து செஞ்சுருந்தேன். ஈவினிங் அதை வேஸ்ட் பண்ணாமல் மசாலா போண்டா மாதிரி பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போண்டாக்கு கொஞ்சம் மாவு வந்து பிசைஞ்சு அது உள்ளார வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சைட் பை சைடு வந்து டீயும் வந்து வச்சுட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து இந்த ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் விடவே மாட்டோம். நானும் சரி ஹஸ்பண்டும் சரி, நான் ஏதாவது அதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருவேன். அப்படி இல்லைனா எடுத்துவே நான் வந்து இன்னொரு டைம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். ஸோ டீயோட சூப்பராக மசாலா போண்டை வந்து சாப்பிட்டாச்சு. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.